வணக்கம். பெற்றோர் இருவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்து சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது அவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு சலுகை தேவையா என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. கர்நாடகாவில் குருபா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மின்சார வாரியத்தில் உதவி பொறியாளராக பணி வழங்கப்பட்டது. அவரது பெற்றோர் இருவருமே மாநில அரசு ஊழியர்கள். கூட்டு வருமானம் கிரீமி நிலையத்திற்கு தாண்டுவதாக கூறி குருபா ஜாதி சான்றிதழை தர அதிகாரிகள் மறுத்தனர். இதை கர்நாடக உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. பாதிக்கப்பட்ட நபர் உச்ச நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறும்போது, பெற்றோர் இருவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் ஏற்கனவே நல்ல பொருளாதார நிலையில் இருக்கும். அவர்களின் சமூக நிலையும் உயர்ந்திருக்கும். கல்வி மற்றும் பொருளாதார அதிகாரம் கிடைக்கும் போது அங்கே சமூக நகர்வு நடந்திருக்கிறது. அப்படி இருக்கையில் அவர்களின் குழந்தைகளும் மீண்டும் இடஒதுக்கீடு கோருவது எந்த வகையில் நியாயம்? பெற்றோர் நல்ல வருமானத்துடன் கூடிய வேலைகளில் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் பிள்ளைகள் இடஒதுக்கீட்டு வளையத்திலிருந்து வெளியே வர வேண்டும். இது போன்ற வசதி படைத்த பிரிவினரை இடஒதுக்கீடு பலன்களிலிருந்து விலக்குவதற்கு அரசு ஏற்கனவே பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ள போதும் தற்போது விலக்குகளுக்கே சவால் விடுக்கப்பட்டு வருகிறது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் என்பது சரிதான். ஆனால் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி நல்ல நிலையை அடைந்த பின் அடுத்த தலைமுறைக்கும் இடஒதுக்கீட்டை பெற்றோர் கோருவது தேவைதானா? இவ்வாறு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜெய்ஹிந்த்.